Welcome to Jayashree Balan-Learn Astrology. நம்ம வந்து இப்போ கல்யாணத்தை பற்றி நான் நிறையா நேற்று செவ்வாய் தோஷத்தை பற்றி சொல்லியிருந்தேன். இன்றைக்கி நான் உப்பப்பத லக்னம் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு விரிவாக சொல்கிறதுக்கு வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி சப்போஸ் உங்களுக்கு கன்சல்டேஷன் வேணும்னா நீங்கள் வந்து jayashreebalan@gmail.com த்ரூ என்னை ரீச் பண்ணலாம். இப்போ வந்து சப்போஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் முடிஞ்சதுன்னா சப்ஸ்கிரைபும் கண்டிப்பாக பண்ணினா எங்களுக்கு ரொம்பவும் வசதியாக இருக்கும். அதனால் உங்களுக்கும் நான் நெக்ஸ்ட்டு வீடியோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்த வீடியோ இருந்ததுன்னா உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து ஆரம்பிக்கலாம். உப்பப்பத லக்னத்தை பற்றி உங்களுக்கு சொல்ல வரேன். அதாவது எதுக்கு நம்ம உப்பப்பத லக்னத்தை முக்கியமாக எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ரீசன், அதுக்கு அர்த்தம் என்ன முதல்ல. இது வரைக்கும் நம்ம நிறையா தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு நான் கேட்டது கிடையாது முன்னாடி. அதுக்கப்புறமா படிக்கும் போது தான் ஒவ்வொரு சப்ஜெக்டாக வரும்போது இந்த உப்பப்பத லக்னம் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஸோ அது எதுக்காக நம்ம பண்ணுறோம் அப்படின்னு கேட்டேன்னாக்க 12ஆம் இடம்ங்கிறது ஒரு நம்மளுடைய லக்னத்துக்கு 12ஆம் இடம் அப்படிங்கிறதுக்கு வந்து ஏன் அந்த 12ஆம் இடம்னா 12ஆம் இடம்ங்கிறது ஒரு ஐசோலேஷன், அதாவது தனிமைப்படுத்துறது ஒன்று, அது இருட்டாக இருக்கிறது. ஒரு கணவன் மனைவி வந்து கல்யாணம் ஆகும்போது அவங்கள முதல்ல ஐசோலேட் பண்ணுறாங்க இருட்டில், இல்லையா? ஸோ அப்போ தான் தாம்பத்திய உறவு வந்து ஆரம்பிக்கிறது. அந்த தாம்பத்திய உறவு ஆரம்பிக்கும் போது அதுக்கப்புறம் அதுக்காக சேர்ந்து நமக்கு வந்து குழந்தைகள் பிறக்கிறது, சந்ததிகள் நமக்கு உருவாருது. ஸோ அதனால தான் இந்த 12ஆம் இடத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறா பராசர ஹோரசாஸ்திரத்தில். அந்த புக்கில் வந்து உப்பப்பத லக்னத்துக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்குறா. ஏன்னாக்கா நம்ம எந்த மாதிரி ஒரு ஆளோட நம்மளுடைய வந்து நம்ம படுக்கையை பகிர்ந்து கொள்ள போகிறோம், நம்மளுடைய உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள போகிறோம், அதுலேருந்து நமக்கு எந்த மாதிரியான சந்ததிகள் வரும் அப்படிங்கும் பார்க்கணுன்னாக்கா நம்ம கண்டிப்பாக உப்பப்பத லக்னத்தை பார்த்தாகணும் அப்படிங்கிறது தான் அவள் சொல்கிற ஒரு காரணம். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு பாதம் அப்படிங்கிற எதுக்கு பேர் வந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்போவுமே 12ஆம் இடம் நம்ம கால் உப்பப்பதம் அப்படி பாதா அப்படிங்கிற தமிழில் வந்து நம்ம பாதம்ங்கிறது வந்து நம்ம காலில் கடைசி பாதம், நம்ம தலையிலேருந்து ஆரம்பித்தோன்னா கடைசியில் வருது வந்து நம்மளுடைய பாதம், இல்லையா? அது மாதிரி 12ஆம் இடம் அந்த பாதத்துக்கு ஒரு இது பேர். அதனால தான் அதுக்கு உப்பப்பதம் அப்படின்னு வச்சுருக்கான். ஸோ அதை வந்து நம்ம எப்படி கேல்குலேட் பண்ணணும், வந்து எந்த மாதிரியான வரன் நமக்கு கிடைக்கும், நமக்கு கல்யாணம் அந்த உப்பப்பத லக்னத்துலேருந்து தான் நம்மளுடைய கல்யாணம் வந்து சக்ஸஸாக ஆகுமா ஆகாதா. ஏன்னா எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா சில பேர் வந்து காதலிக்கும் போது பார்த்தோன்னாக்க உங்களுக்கு நன்னா இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் சில சமயத்தில் அப்பா அம்மா ஒத்துக்கலைன்னு சொல்லிட்டு அவளை போக விட்டுருவா. ஸோ வந்து லவ் வந்து ஃபெயிலியர் ஆகுது. இல்லையா எதிர்த்துண்டு கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த வாழ்க்கை சுகமாக போகிறதா, நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த லவ் மேரேஜ் சக்ஸஸ் ஆகிறதா, இல்லை அதில் வந்து நடுவில் ஏதாவது பாதிப்பு வரதா, நம்மளால் ரீட்டைன் பண்ண முடியறதா, அது இவ்வளோதான் இருந்தாலும் மற்றவளை எதிர்த்து கல்யாணம் பண்ணிட்டதுக்கப்புறம் அந்த மேரேஜ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எப்படி கொண்டு போகிறா, இல்லை அரேஞ்ச் மேரேஜ் ஆகும்போது கூட நிறைய பேருக்கு வந்து நம்ம இவ்வளோ பொருத்தம் பார்க்குறோம், ஜாதகத்தில் எவ்வளோ செய்கிறோம், கடைசியில் பார்த்தா நிறைய விஷயங்கள் அது வந்து பராசரரே எழுதியிருக்கார். நம்ம இவ்வளோ தூரம் KN ராவ் கூட எழுதியிருக்கார் புக்கில். நம்ம இவ்வளோ பண்ணுறோம் எல்லாம் செய்கிறோம், பட் ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஏதோ ஒரு விதத்தில் யாராவது ஒருத்தருக்கு வந்து உயிரிழப்புறது, இல்லாட்டினா டைவர்ஸ் ஆகுது, அது மாதிரியெல்லாம் நிறையா விஷயங்கள் ஆறுது. ஸோ அதில் அந்த மாதிரியான விஷயங்களை பார்க்குறதுக்கு தான் இந்த உப்பப்பத லக்னம். அதாவது இதில் வந்து எந்த அளவு உங்களுக்கு மேரேஜ் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும், இல்லை ஃபெயிலியர் எப்படி ஆகும், ஃபர்ஸ்ட் மேரேஜ் எப்படி இருக்கும், செகண்ட் மேரேஜ் எப்படி இருக்கும், அந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் கால்குலேட் பண்ணுற ஒரு இடத்துக்காக இது இருக்கிறதுனால நான் உங்களுக்கு இதை வந்து போர்டில் சொன்னால் தான் உங்களுக்கு அழகாக புரியும். நான் வார்த்தையில் சொன்னேன்னாக்கா உங்களுக்கு அது புரியாது. அதனால் அதை வந்து உங்களுக்கு போர்டில் விளக்கமாக சொல்கிறேன். அதனால் நீங்கள் வந்து இப்போ சப்போஸ் நிறைய இப்போல்லாம் அந்த காலத்தில் வந்து நான் என்னுடைய காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேருக்கு அவ்வளோ தூரம் ஜாதகத்தோடைய நுணுக்கங்கள்லாம் தெரியாது. அது வந்து வெறும் ஜோசியர் அப்படின்னு ஒருத்தர் தான் வந்து அதுக்கு என்ன தெரியும், நம்ம அவங்கள்ட்ட தான் போய் பார்ப்போம் எல்லாம் செய்வோம். ஆனால் இப்போ பார்த்தேன்னாக்கா நீங்கள் யங்கர் ஜெனரேஷனுக்கு அவ்வளோ நாலேஜ் இருக்குது. நிறைய பேருக்கு வந்து இந்த ஜோதிடம் வந்து சர்வசாதாரணமாக எல்லாருமே வந்து நம்ம கன்சல்டேஷன் கொடுக்கும்போது அவளும் கம்ப்யூட்டரில் வச்சுட்டு அழகாக அதை வந்து கிராஸ் கொஸ்டின் கேட்டுண்டு இது மாதிரிலாம் பண்ணும்போது ரொம்பவும் ஆச்சரியமாக இருக்குது. யங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் இவ்வளோ நாலேஜ் வந்திருக்கு. ஸோ இது வந்து எடுக்கிட்டா யார் கிரேவினஸ் இருக்குது, அந்த ஜாதகம் கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது, அவளுக்கு
அம்மாவுக்கு இது ரொம்ப பெரிய உபயோகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சில காதலர்களுக்கு வந்து நம்ம துணிஞ்சு கல்யாணம் பண்ணிக்கும் போது இது சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னு இது இந்த மாதிரி ஒரு எல்லாருக்குமே ஜாதகம் தமிழ்நாட்டில் வந்து எல்லாருக்குமே ஜாதகம்னு ஒன்று நம்ம மதத்தில் குறிக்கிற வழக்கம் உண்டு. அதனால் எல்லாருக்கிட்டையும் கையில் ஜாதகம் இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது அவளுக்கு வந்து இந்த நம்ம இறங்குறது துணிஞ்சு இறங்கலாமா இறங்க வேண்டாமா, எப்படி இருக்கும், எந்த மாதிரியான ப்ராப்ளம் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற நமக்கு ஒரு ப்ரிகாஷனரியாக நமக்கு ஒரு நாலேஜ் கிடச்சதுனாக்க அந்த நாலேஜ் நமக்கு யூஸ்ஃபுல்லாக நமக்கு அது நம்ம எடுத்துக்கலாம். அதை நல்ல விதமாக நம்ம அதை எடுத்துக்கலாம். அதனால் வாங்க போர்டில் போய் உங்களுக்கு அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து போர்டில் சொல்லித்தரேன். பையனோட நட்சத்திரம் எப்போவுமே பொண்ணோட நட்சத்திரத்துக்கு பின்னாடி இருக்கணும். அதனால தான் இங்கே பாய் போட்டிருக்கேன், இங்கே கேர்ள் போட்டிருக்கேன். இப்போ இது வந்து சந்திரன் வந்து அதாவது இது வந்து நம்ம நினச்சிக்கோம் பரணி நட்சத்திரம், இந்த இடத்துல ரோகிணி நட்சத்திரம்னு வச்சுக்கோங்க. ஸோ பரணிக்கு அப்புறம் தான் பரணி, கார்த்திகை, ரோகிணி. ஓகே, இந்த பையனோட நட்சத்திரம் 3. அது நம்ம பையனோட நட்சத்திரத்துலேருந்து கவுண்ட் வந்து 3ஆக இருந்தாலும் 6ஆக இருந்தாலும் அதில் பார்க்கக்கூடாது. ஏன்னா இது வந்து இவன் ஈஸியாக பையன் வந்து பொண்ணை வந்து அழகாக புரிஞ்சுக்க முடியும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அவள் என்ன மாதிரி கஷ்டத்தில் இருக்கா, எப்படி இருக்கா, அவளுக்கு நம்ம எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்க முடியும். அதனால் இப்போ பொண்ணுக்கு வந்து இவ்வளோ தூரத்துக்கு இருக்குங்கிறது பின்னாடி பையனோட இருக்குங்கிறது அவசியம் கிடையாது. மனைவி வந்து கணவன் எந்த இடத்துல இருந்தாலும் தன்னுடைய எல்லாத்தையும் அனுசரித்து குடும்பம் நடத்தக்கூடிய ஒரு அபரிமிதமான சக்தி படைத்தவள் தான் பெண். ஆனால் ஆணுக்கு தான் தன்னுடைய மனைவி வந்து புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. சப்போஸ் இதே இடத்துல நம்ம வந்து இங்கே கேர்ளும் இது பாயும் இருந்தால் இது கேர்ள், அப்போ இது பாய் அப்படின்னு வச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த பையன் வந்து ஆல் ஓவர் இங்கே இவ்வளோ தூரம் நடந்து வந்தால் தான் இங்கே பொண்ணுடைய நட்சத்திரம் பொண்ணை வந்து புரிஞ்சுக்க முடியும். ஓகே, இது வந்து ரோஹிணிலேருந்து இதுவோ பேக்கில் பரணி போகாது, ஆகியே தான் போகும் நட்சத்திரமே தவிர பின்னாடி போகாது. அதனால் இவனால் இங்கே பின்னாடி போய் பொண்ணை மனைவியை பார்க்க முடியாது. ஹி ஹாவ் டு கோ கிராஸ் ஆல் த வே த்ரூ த ஜெமினி, கேன்சர், அதுக்கப்புறம் வந்து லியோ, விர்கோ, லிப்ரா, ஸ்கார்பியோ, சாஜிட்டேரியஸ், கேப்ரிகான், அக்வாரியஸ் அண்ட் பைசஸ், தென் ஒன்லி இட் வில் கம்ஸ் ஆரிஸ். ஸோ அப்புறம் அப்படி லாங்காக போகும்போது இவனால் புரிஞ்சுக்கிறதுக்குள்ளே இங்கே நிறைய கிரகங்கள் இருக்கும், நிறைய விஷயங்கள் நடக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு மேரேஜை வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், கணவன் மனைவிக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் போயிடும். ஸோ இது வந்து உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ அதனால் சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து உப்பபத லக்னம் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ சப்போஸ் வந்து இது வந்து ஈவன் நம்பர் இல்லையா, இது ஈவன் நம்பர். ஈவன் நம்பராக இருக்கும்போது 12th ஹவுஸை நம்ம எடுத்துக்கணும். 12th ஹவுஸை வந்து இப்போ 12th வந்து புதன், இது புதனோட வீடு, அது புதனும் வந்து புதனோட வீடு. ஸோ அதாவது புதன், மெர்க்குரின்னு போடுறேன், புதன். ஸோ இந்த புதன் வந்து உங்களுடைய ஜாதகத்தில் சப்போஸ் அவர் வந்து இங்கே இருக்காருன்னு வச்சுக்கோங்க, மெர்க்குரி. ஸோ அவர் எவ்வளோ தூரக்கை இருக்கார், 1 2 3 இங்கேருந்து 7 7 8 9ஆம் இடத்துல அவர் புதன் இருக்கார். அப்போது இந்த இடத்துலேருந்து 9ஆம் இடம் கொடுக்கணும், 7 8 9. அப்போ இது வந்து உங்கள் உப்பபத லக்னம் ஆகிடும். ஓகே, உப்பபத லக்னம்னா UL போடலாம். அதே சமயத்தில் இப்போ நான் வந்து என்ன சொல்ல போகிறேன், ஆட் நம்பர். இது லக்னமாக இருக்கு வச்சுக்கோங்க. 5ஆம் நம்பர் இஸ் த ஆட் நம்பர். ஆட் நம்பராக இருக்கும்போது நம்ம 2வது ஹவுஸ் எடுத்துக்கணும். ஏன் 2வது ஹவுஸ் எடுத்துக்கணும், ஏன் 12? நான் இப்போ நாளைக்கு கதை சொன்னேன், 12வது ஹவுஸில் தான் வந்து நம்ம இது இருக்குது, கணவன் மனைவி ஐசோலேட் ஆறா அப்படின்னு சொன்னேன். ஆனால் இங்கே பார்த்தா நான் 2வது ஹவுஸ் எடுத்துக்கணுங்கிறேன். ஏன் 2வது ஹவுஸ் எடுத்துக்கணுங்கிறேன் அப்படின்னு பார்த்தா இந்த இடத்துல ஹோரா வருது. அதாவது எப்போவுமே உங்களுக்கு ஆட் நம்பர்லலாம் வந்து ஃபஸ்ட்டு 15 டிகிரி சூரியனோட ஹோரா, அப்புறம் 15 டிகிரி சந்திரனோட ஹோரா. அதே ஈவன் நம்பராக இருக்கும்போது ஃபஸ்ட்டு 15 டிகிரி சந்திரனோட ஹோரா, அதுக்கப்புறம் நைட்டு வந்து உங்களுக்கு இது சூரியனோட ஹோரா. ஸோ அப்போ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஃபஸ்ட்டு சந்திரனோட ஹோரா, அப்புறம் ராத்திரி சூரியனோட ஹோரா. அப்போ ராத்திரி வேளையில் எங்கேயாவது சூரியன் உதிக்குமா, உதிக்காது. ஸோ பகல் வேளையில் எதுவும் சில விஷயங்கள்லாம் பகல் வேலைக்கு அட்வைசபிள் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது இது திருப்பியும் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல 6ஆம் நம்பர், இது 6th ஹவுஸ், விர்கோ இது 6th ஹவுஸ். 6th ஹவுஸ் போகும்போது ஈவன் நம்பர் வந்துடுது. ஈவன் வரும்போது கார்த்தால சூரியன் ஹோரா, அப்போ சாயங்காலம் சந்திரனோட ஹோரா. சந்திரன் எப்போ இருப்பார், இருட்டில் இருப்பார் இல்லையா. அதனால் நம்ம
ஈவன் நம்பராக இருக்கும், ஆட் நம்பராக இருக்கும்போது ரெண்டாவது செகண்ட் ஹவுஸ் எடுத்துக்கணும், ஈவன் நம்பராக இருக்கும்போது 12வது ஹவுஸ் எடுத்துக்கணும். ஸோ இதுக்கும் புதன் தான். புரிஞ்சுதா? இப்போ சப்போஸ் இந்த புதன் வந்து இங்கே இருந்தார் அப்படின்னாக்க இங்கேருந்து அவர் 4வது ஹவுஸ் போயிருக்கார். 4வது ஹவுஸ்லேருந்து இங்கேருந்து நம்ம கவுண்ட் பண்ணுவோம் 1 2 3 4. அப்போ இது வந்து உப்பpada லக்னம் அப்படின்னு. ஓகேயா? இதுக்கப்புறம் அடுத்து என்ன நடத்த போகிறேன், என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு கேட்டால், சப்போஸ் உங்களுக்கு உப்பpada லக்னம் 12ஆம் இடமாக ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. உப்பpada லக்னம் எங்காவது பை பேட் லக்கிலி இந்த மாதிரி 12ஆம் இடம் அப்படின்னா 12ஆம் இடத்துல திருப்பியும் வந்து உங்களுக்கு உப்பpada லக்னமாக வரக்கூடாது. அதனால அகெயின் வி ஹாவ் டு கோ டு த 10 ஹவுசஸ். இங்கேருந்து இது 12ஆம் ஹவுஸ் வரும்போது இது 7 8 9 10 இது உப்பpada லக்னம் ஆகிடும். ஓகேயா? இப்போது சப்போஸ் 6ஆம் இடத்துல வந்ததுன்னு வச்சுக்கோங்க, உப்பpada லக்னம் சப்போஸ் இந்த இடத்துல உப்பpada லக்னமாக வந்துடுத்துனாக்க அதுவும் நம்ம எடுத்துக்கக்கூடாது. ஸோ இங்கேருந்து 10ஆம் நம்பர் எடுத்துக்கணும். 1 7 8 9 10 இது உப்பpada லக்னமாக நமக்கு கன்சிடர் பண்ணணும் இல்லையா? ஸோ இப்போ இவ்வளோ தூரம் பேசினேன். இப்போ உப்பpada லக்னத்துக்கு என்ன மகத்துவம் இருக்குது அப்படின்னாக்க, இப்போ நம்ம இதை உப்பpada லக்னமாக எடுத்துக்கிறோம். இந்த சூரியனை நம்ம உப்பpada லக்னமாக எடுத்துக்கிறோம். ஓகேயா? இப்போது இந்த இதுக்கு பின்னாடி நமக்கு சப்போஸ் ஏதாவது பாபகிரகங்கள் அமைஞ்சிருந்ததுனாக்க நம்ம வந்து முன்னாடி நிறைய சில லவ் அஃபேர்ஸோ ஏதோ ஒரு விஷயமும் நமக்கு ஃபெயிலியர் ஆகிருக்கும். அதே இந்த இடத்துல பாபகிரகங்கள் வரும்போது நமக்கு வந்து மேரேஜில் நம்ம வந்து பிரேக்கு ஆகுமா ஆகாதா அப்படின்னு இந்த இடத்த வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதாவது இந்த உப்பpada லக்னமாக இருக்கும்போது நெக்ஸ்ட் இந்த கிரகங்களில் எந்த பாபகிரகங்கள் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அதை பார்க்கும்போது இந்த மேரேஜ் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குமா இருக்காதா அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இதுலேருந்து வரும்போது இது 5ஆம் இடம். இந்த 5ஆம் இடத்துல நல்ல கிரகங்கள் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது நல்ல சத்புத்திரர்கள் கிடைப்பா, நல்ல குழந்தைகள் பிறக்கும் அப்படிங்களா, இல்லைனாக்கா இதுக்கு குழந்தையில ப்ராப்ளம் வரும் அப்படின்னு. இது வந்து இந்த உப்பpada லக்னம் எதுக்காகன்னு கேட்டால் கணவன் மனைவி உறவுக்காகவும் குழந்தைகளுக்காகவும் அப்புறம் மேரேஜில் எந்த அளவு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்காகவும் தான் இந்த உப்பpada லக்னம். ஓகேயா? நான் சொல்லி கொடுத்துருக்கிறது உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். இது வந்து நம்ம கண்டிப்பாக எல்லா ஆஸ்ட்ராலஜி புதுசாக யாரெல்லாம் ஜாதகம் பார்க்க கற்றுக்கிறாலும் அவளுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம எதையுமே வந்து ஒரு மேரேஜ் மேட்சிங் பார்க்குறோம், இல்லை கல்யாணத்தில் வந்து நம்ம ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லைன்னு யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணுறா அப்படின்னாக்க நம்ம வந்து அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்லாம் பார்க்கணும். இப்போ சப்போஸ் சூரியன் இருந்ததுனாக்கா நம்ம வந்து என்ன மாதிரியான பரிகாரம் பண்ணணும், சந்திரன் இருந்தால் நம்ம என்ன மாதிரி பரிகாரம் பண்ணணும், அது மாதிரி 12ஆம் இடம் அந்த மோட்சஸ்தானம் இல்லையா, அதனால நம்ம சூரியன் தான் நிறையா கோயிலுக்கு நிறையா செய்யணும், டொனேஷன் கொடுக்கணும். சந்திரனாக இருந்தேனாக்கா நிறையா நம்ம வந்து இது கொடுக்கணும், அன்னதானங்கள் பண்ணணும். இந்த மாதிரி சில பரிகாரங்கள்லாம் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொன்று இதுக்கு என்னென்ன பரிகாரம் பண்ணிட்டு நம்ம கல்யாணம் பண்ணினா நல்லபடியாக இருக்கும், இதுக்கு என்ன நம்ம ரெமெடி என்னது அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது நமக்கு ஈஸியாக நம்ம வந்து ஒரு கொஸ்டினுக்கு நம்மளால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். இதுதான் எனக்கு தெரிஞ்சது. உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம உங்களை பார்க்கலாம். Thanks.